அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய தினம் 2026 மே மாதம் 10ஆம் தேதி. இன்று நம்ம பார்க்க போற அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாகவும் தளபதி விஜய் அவர்கள் 33 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு யாருமே அடுத்த தமிழ்நாடு சட்டசபையில தேர்தலில் போட்டிட்டு அடுத்த ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவர் கட்சி ஆரம்பித்து இவர் 3 வருடங்களிலே தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு இன்றைய தினம் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. சோ இந்த இவருடைய அந்த பயணம் எப்படி இருந்திருக்குது, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதே போன்று இவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சமூக ஊடகவியலாளரா இந்த சந்தர்ப்பத்தில் நான் இலங்கையிலிருந்து அதுவும் மலையகத்திலிருந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல தளபதி விஜய் அவர்களுடைய அரசியலோ அப்படி அவருடைய அரசியல் கொள்கைகளோ சார்ந்து இல்லாம இவருடைய அரசியல் பிரவேசம் எப்படியான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்குது, இனி ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா சுருக்கமாக பேச போறோம். சோ வீடியோட தொடர்ந்து நினைந்துருங்க. இப்போ என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்களா இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் சேரக்கூடியதாக இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது பெருவாரியாக எல்லாத்துடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த 2026 தேர்தல் உலகளாவிய ரீதியில் அதிக அளவுல முக்கியத்துவம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டினுடைய சினிமா துறையினுடைய ஒரு உயர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு பிரபலமான நடிகராக இருந்த தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 3 வருடங்களே இன்றைய தினம் ஆட்சியை கைப்பற்றி தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார். சோ இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அரசியல் பேசாதவங்க கூட அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கையில இதுவரை காலமும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் என்ன நடந்திருக்குது, இதுக்கு முன்னுக்கு என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சினிமா புகழை வைத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து வெறும் 828 நாட்கள்ல இன்றைய தினம் அவருடைய 3 வருட பயணங்களுக்கு பிறகு இன்றைய தினம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு. ஆட்சியை கைப்பற்றி இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. சோ இவருடைய அரசியல் பிரவேசத்தும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமாக ஒரு மோட்டிவேஷன் பதிவாக வந்திருக்குது. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முன்பதாக தமிழ்நாட்டில் ரொம்பவும் முக்கியமான 2 கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி இருக்குது. அதுலயும் குறிப்பாக திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் அப்படி அந்த விடயம் ரொம்பவுமே பெருவாரியாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியாம இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு பிறகு இந்த திராவிடம்னா என்ன, அந்த திராவிடத்துக்கு பின்புலத்துல எப்படியான விடயங்கள் இருக்குது, இந்த திராவிடத்தை வைத்து 2 முக்கியமான கட்சிகள் எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விடயத்தை இலங்கையில இருக்கக்கூடிய நானா இருந்தாலும் சரி அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பாக அதிக அளவுல தேடப்பட்டுச்சு. தேடி பல விடயங்களை நம்மளுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. உங்க தெரிந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ரொம்பவும் முக்கியமான பழமை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி பெருவாரியாக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்குது. அதற்கு பிறகு அதிலிருந்து பிரிந்து வந்த ஒரு நடிகர் இலங்கையிலிருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் கட்சியா அதற்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. குறிப்பாக இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லக்கூடிய இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டை கடந்த காலங்களில் மாத்தி 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 ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த 2 கட்சிகளையும் சுற்றி பல சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கூட்டணி ஆட்சியோட அவர்களுடைய ஒத்துழைப்போட கடந்த காலத்துல மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிற நேரத்துல இதற்கு மாற்றாக வந்தவர் தான் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். திராவிடம் அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்லி தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து சீமான் அவர்கள் அடுத்த ஒரு 3வது கட்சியாக வளர்ந்து வந்த விடயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக அவருடைய பேச்சா இருக்கலாம், களப்பணியாக இருக்கலாம், இலங்கையில இருக்கிறவங்களை மட்டும் இல்லாம முழு உலக தமிழர்களையுமே தேடி பார்க்க வைத்த ஒரு சம்பவமாக சீமான் அவர்களுடைய செயற்பாடு கடந்த காலத்துல இடம்பெற்றுச்சு. இப்படி இருக்கிற நிலையில கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 16 வருடங்கள் போட்டிட்டு, அதாவது இந்த வருடத்தோட போட்டிட்டு 16 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற தருணத்துல அவரால் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாம சூழ்நிலையில் தள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி அவரு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள வர முடியாத ஒரு சிச்சுவேஷனாகவும் மாறி இருக்குது.
சோ இப்படி இருக்கிற நிலையில தான் தமிழ்நாட்டுல சினிமா துறையில இருந்து இரண்டு முக்கியமான பிரபலங்கள் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனாங்க. அது யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று எம்ஜிஆர், அடுத்ததாக அவருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா. இந்த இருவருமே வந்து அண்ணா திராவிட கழகத்தினை சார்பாக வந்து பல தடவைகள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு வந்து கடைசியாக வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டாலின் தலைமையிலான, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகள் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து கடந்த காலத்துல வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கணும்னு சொல்லி ஒரு மாற்றாக வந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்து இவர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மட்டும்தான் அவருக்கு வர முடிஞ்சு. அதற்கு பிறகு வந்து அவர் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களாக இருக்கலாம், அப்படி தேவையற்ற வன்மத்தை கக்கக்கூடிய பல விடயங்களாக இருக்கலாம், அவருடைய உடல் நல ஒத்துழைக்காத காரணத்தினால வந்து அவர் வந்து அந்த முயற்சியை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியாம போயிருச்சு. சோ அவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியுமே வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கறது வந்து உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கிற நிலையில தான் இவர்களுடைய 3 பேருடைய பயணத்தை கடந்து அடுத்து ஒரு நடிகர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவர் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டு கடைசியா வராம போயிட்டாரு. அவர் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருக்கு பிறகு வந்தவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். இவர் மக்கள் நீதி மையம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர்களுக்கெல்லாம் பிறகு வந்தவர் தான் தமிழ் சினிமாவினுடைய இப்போ கடந்த காலத்துல வந்து அதிக அளவுல வந்து மக்களினுடைய செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய தளபதி விஜய், அப்படி ஜோசப் விஜய்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் வந்து கட்சியை கடந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்து தன்னுடைய கொள்கை எதிரி அறிவிக்கிறாரு, அதே மாதிரி அரசியல் எதிரி அறிவிக்கிறாரு. இதற்கு பிறகு வந்து அவருக்கு வந்த விமர்சனங்களை பார்த்திருப்போம், அவர் மேல வச்ச வன்மங்களை பார்த்திருப்போம். விமர்சனம் என்ற போர்வையில வந்து அவர் மேல முன்வைக்கப்பட்ட பல எண்ணற்ற கருத்துக்களை வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்படி இருக்கிற நிலையில கட்சி ஆரம்பிச்சு வெறும் 828 நாட்கள்லயே வந்து ஒருத்தர் முதல் முறையாக வந்து ஆட்சியை கைப்பற்றுறார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அதுலயுமே வந்து இதற்கு முன்னுக்கு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இடம்பெற்ற வாக்குப்பதிவுகளை விட இந்த 2026ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 84% அதிகமான வாக்குப்பதிவு வந்து இடம்பெற்றிருந்துச்சு. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த தருணத்துல தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய கொள்கையாக இருக்கலாம், அவருடைய நோக்கமாக இருக்கலாம், அவருடைய திட்டமிடலாக இருக்கலாம், மிக சரியான முறையில் திட்டமிட்டு காய் நகர்த்தி இந்த முறை வந்து ஆட்சியை வந்து முதல் முறையாக போட்டியிட்ட தேர்தலே வந்து வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிகளினுடைய ஒரு சில ஒத்துழைப்புகளோட வந்து இப்போ ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்கிறாரு. சோ இப்படி இருக்கிற நிலையில ஒட்டுமொத்தமாக வந்து இந்த நேரத்துல ஒரு தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஒரு சுவாரஸ்யமான சுருக்கமான பதிவாக வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே இதற்கு பிறகு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எடுத்து வைத்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது வந்து அவருடைய திட்டமிடல் எப்படியான ஒரு விடயத்தை மாற்றத்தை வந்து இப்போ ஏற்படுத்தி இருக்குது. இதுல வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக வந்து இந்த நேரத்தில் நான் ஒரு தெளிவாக ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தா தளபதி விஜய் அவர்களுடைய அரசியலாக இருக்கலாம், அப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கலாம். இதை வந்து இலங்கையில அதுவும் மலையகத்தில இருந்து நான் பேசுவதற்கான காரணம் வந்து சமூக ஊடகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு பரவலாக வந்து எல்லா விஷயத்தையுமே பேசணும் அப்படிங்கிற அந்த ரீதியில வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருந்தார். அவருடைய ரசிகராக இருக்கிற நானும் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கடைசியாக நடந்த இன்றைய தினம் பதவி பிரமாணம் வரைக்கும் ஒட்டுமொத்தமான விடயங்களையுமே வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணாம நான் பார்த்திருக்கிறேன். பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான திட்டமிடல் இருக்குது. தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் பேசக்கூடியவர், ரொம்பவுமே அமைதியானவர். அதே மாதிரி வந்து தான் எடுத்துக்கொண்ட இலக்கு முயற்சிகள் தன்னை நம்பி வந்தவர்களை வந்து சரியான முறையில் வந்து அவர்களுடைய கையை பிடிச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு பயணத்தை வந்து சரியான முறையில் அவர் வந்து கொண்டு சேர்த்து தன்னை நம்பி வந்தவர்களை வந்து சரியான முறைகளுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கான உதாரணம் தான் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து அவர் பொறுப்பேற்றதற்கு வந்து அது ஒரு சான்றாக இருக்குது. உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டா நம்ம பல விடயங்கள்ல வந்து ஒரே சந்தர்ப்பத்தில் பல விடயங்களை வந்து செய்யணும் அப்படி ஆர்வம் வந்திருக்கும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த விடயங்கள் வந்து பெருவாரியாக வந்து தோல்வியில முடிவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான திட்டமிடல் இருக்காது, சரியான ஒரு நோக்கம் இருக்காது, நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்காது. இதனால தான் வந்து நம்ம தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்குது. அது எனக்குமே பெருவாரியாக வந்து சில நேரங்களில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான விடயங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனான ரொம்ப
ரொம்பவுமே ஒரு இன்ஸ்பயர் ஆன விடயமாகத்தான் வந்து பார்க்கப்படுது. அவர் கடந்த காலத்துல இந்த அரசியல் களத்துல வந்து செயற்படுத்திய சில விடயங்கள், தேவையான விடயங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கிறாரு. தேவையில்லாத விடயங்களுக்கு வந்து எந்த ஒரு விடயமே இல்லை. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு நம்முடைய மூத்தவர்களாக இருக்கலாம், ஒரு விடயத்தை பதிவு செய்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கு வந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நாய்க்கு வந்து எப்படி வேணாலும் கோவம் வரும், எதுக்கு வேணாலும் கோவம் வரும். ஆனால் அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. இந்த அமைதியாக இருக்கக்கூடிய வந்து ரொம்ப ஆபத்தானவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கான சரியான ஒரு உதாரணம் தான் விஜய் அவர்கள். ரொம்பவுமே சைலண்டான ஒரு பர்சன், தன்னை சுற்றி வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்குவார். இப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து கடந்த காலத்தில் அவருடைய அரசியல் பிரவேசம், அரசியல் செயற்பாடுகள், மேடை பேச்சுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். முற்று முழுவதுமாக அவர் இடையர்ந்த விடயத்திலிருந்து மாறி வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து பதிவு செய்திருக்கிறார். ஸோ இந்த விடயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்து நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னத்தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் வந்து கடைசியா 2025ஆம் ஆண்டு ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படம் வந்து இந்த வருடங்கள், கடந்த வருடங்கள்ல படப்பிடிப்பு இடம்பெற்றிருந்தாலும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்த நிலையில தவிர்க்க முடியாத காரணங்களால, அரசியல் சிச்சுவேஷனால வந்து விலக முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கட்சியினுடைய ஒரு நபர் வந்து நினைக்கிறேன், லைலோ மணின்னு நினைக்கிறேன், அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு வரும், அப்படி இல்லாட்டி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க இந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள்னு வரும் அப்படின்னு. ஸோ உண்மையிலுமே வந்து இவர்களுடைய அந்த விடயம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு சம்பவத்தை தான் பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்னது வந்து நடந்துருச்சு. ஸோ வாழ்த்துக்கள் நண்பா. அடுத்ததாக வந்து நம்ம பேச போகிறது வந்து இன்னும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விடயம். கிட்டத்தட்ட நாளைய தீர்ப்பில் ஆரம்பமாகி ஜனநாயகன்ல முடிவடைந்திருக்குது. ஒரு 33 காலங்கள், 3 தசாப்தங்களை கடந்து மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞன் திரும்ப, அதாவது ஜனநாயகன் படத்துக்கு பிறகு இனி திரையில இல்லை அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. ஸ்பெஷலி நான் ஒரு ஃபேனா, நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, குறிப்பாக விஜய் ரசிகர்கள் வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க இந்த விடயத்தையுமே சேர்த்து பேசுங்க அப்படின்னு. உண்மையிலேயே 33 ஆண்டுகள், ஒரு 3 தசாப்தத்துக்கு காலப்பகுதிகளுக்கு மேலாக வந்து நம்மளை மகிழ்வித்த ஒரு கலைஞர் இப்போ இனி நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்க்கு வந்து போயிருக்கிறார். ஒரு கெரியரில் வந்து அந்த கெரியரை முடிச்சுட்டு இன்னொரு கெரியருக்குள்ள காலை வச்சு அதையும் வெற்றிகரமாக கொண்டு போவதற்கான செயற்பாடுகளை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக, ஒரு இன்ஸ்பயரான, அவர் எடுத்துக்கொண்ட அந்த இலக்காக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த பதிவு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக வந்து ஒரு சுவாரஸ்யமான பதிவாகவும் தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு பதிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.